கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான மன்றாட்டு இரவு ஜபத்திலே என்னோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரிகளே, இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிற இந்த அற்புதமான அருமையான கருத்தான விசுவாசமுள்ள ஜபம் நிச்சயமாய் எந்த ஆபத்துகளில் இருந்தும், உங்கள் பிள்ளைகள் எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரியமானவர்கள் எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகளிலே இருந்தாலும் சரி, அங்கேயெல்லாம் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த ஜெபம் போதுமானதாய் இருக்கிறது என்றால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் ஆபத்து காலத்திலும், சிக்கலான காலங்களிலும், அழிவும் நாசமும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், ஒருவேளை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சூழ்ந்திருக்கிற காலங்களிலும், அல்லது நமது பட்டணங்களை, நமது மாவட்டங்களை, நமது தேசத்தை சூழ்ந்திருக்கிற காலங்களிலும், ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு மறு உத்தரவு கொடுத்து, ஆபத்தில் அவரே, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே நம்மோடு இருந்து நம்மை விடுவித்து பாதுகாத்து கனப்படுத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எகிப்தியருக்கு வந்த எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், எல்லா விதமான கொள்ளை நோய்களுக்கு மத்தியிலே தலைப்பிள்ளை சங்காரம் முதற்கொண்டு எல்லா அழிவுகளிலும் இருந்து கோசோன் நாட்டிலே தனியாக அவர் பாதுகாத்து வைத்திருந்த அவருடைய ஜனத்தை அவைகள் அணுகவே இல்லை. ஐயா, அது எகிப்தியருக்கு மந்தாரமும் இருளும் அந்தகாரமும் இருந்தாலும் பாருங்கள், தேவ பிள்ளைகளுக்கு கோசோன் நாட்டிலே அது அற்புதமான வெளிச்சமான பகுதியாய், ஆனந்தமான நாட்களாய் இருந்தது. இவர்களெல்லாம் வேதனைப்பட்டார்கள், துக்கப்பட்டார்கள், அத்தனையோ கொள்ளை நோய்களால் உபத்திரவப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் அவர் தம்முடைய ஜனங்களை வேறு பிரித்து காண்பித்தார். என்னுடைய ஜனங்களுக்கும் கர்த்தர் இப்படியாக பார்வோனை பார்த்து சொன்னார், என்னுடைய ஜனங்களுக்கும் உன்னுடைய ஜனங்களுக்கும் நான் வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த நாட்டிலே, எந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் நிச்சயமாய் அவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் பரிசுத்த ஜாதியும் அவருடைய சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் உங்களுக்கும் பிரத்தியாருக்கும், உங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஏற்படுத்துவார். என்ன நடந்தால் என்ன, எத்தனாயிரம் பிரச்சனைகள் வந்தால் என்ன, என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய். அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 60:2 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இதோ இருள் பூமியையும் ஊரையும் உலகத்தையும் வட்டங்களையும் மாவட்டங்களையும் ஒருவேளை இருள் மூடலாம், காரிருள் ஜனங்களையும் மூடலாம். ஐயா, வெறும் இருள் மாத்திரமல்ல, துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், சுனாமிகள், புயல்கள், கொந்தளிப்புகள், கொள்ளை நோய்கள் எது வேண்டுமானாலும் வந்து மூடலாம். ஆனாலும் உன்மேல் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் கர்த்தரே உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் எத்தனை பாதிப்புகள், துன்பங்கள், 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சேதப்படுத்தாது. அதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் சொன்னது போல அவருடைய ஜனத்திற்கும் இந்த உலகத்தின் ஜனங்களுக்கும் அவர் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். உங்களை பாதுகாப்பது, உங்களை பத்திரமாய் பாதுகாப்பதும், உங்களுக்காக வழக்காடுவதும், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதும், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதும் அவருடைய முக்கியமான வேலை என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எந்த வாதையும் உங்க கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிட முடியாது. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உங்களுக்கு தாபரமாக கொண்டீர்கள். ஆதலினால் அவர் உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காக்கும்படி உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஓ க்ளோரி! எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். உங்கள் பாதங்கள் கல்லிலே இடராதபடிக்கு அவர்கள், அந்த பரிசுத்தமான தேவதூதர்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தங்கள் உள்ளம் கையிலே ஏந்தி
முந்திக் கொண்டு போவார்கள். நீங்களோ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். உங்களை அழிக்கவும் கொல்லவும் வருகிற எல்லா துஷ்டத்தனங்களையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நீங்களோ மிதித்து போடுவீர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். உங்கள் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாய் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை யார் யார் ஆசீர்வதிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் கெட்டு போகாதபடி லார்ட் இவர்களுக்கென்று ஒரு பிரத்யேக கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. புறஜாதியார்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பிரத்யேகமான வேறுபாடு உண்டாகும்படியாய் இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் தேவனாகிய கர்த்தருடைய தயவு உண்டாகும்படியாய் ஐயா, இவரை பார்த்தவர்கள் எல்லாம் இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ராஜா. எத்தனை துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், எத்தனை போராட்டங்கள் இவர்களை சூழ இருந்தாலும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஐயா இவர்கள் வாழ்க்கைகளை கர்த்தரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய், கர்த்தரே இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் எஸ் லார்ட் எல்லா தொந்தரவுகளிலும் எல்லா சிக்கல் சிரமங்களிலும் இருந்து கர்த்தராகிய ஆண்டவர் இவர்களை பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எத்தனை சீசன் எப்படி போனால் என்ன ஐயா, எத்தனை இந்த காலம் இந்த தொழிலுக்கு நல்ல காலம் அல்ல, அல்லது இந்த சீசன் சரியில்லை, காலங்கள் சரியில்லை, அல்லது உங்களுக்கு நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு அல்ல என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நீரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று பிரத்யேக வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் இவர்களுக்கு சுற்றிலும் இருக்கிற போட்டியாளர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் ஒரு விசேஷித்த அனுக்கிரகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் ஐயா கையிட்டு செய்கிற வேலைகளிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஆமெனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சொந்த ஜீவிதத்திலும் ஒருவேளை ஊழியத்திலும் என் தேவனாகி கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான மாற்றங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களை பாதுகாக்கும்படி வலதுபுறமாய் இடதுபுறமாய் பட்டயம் ஏந்திய பரிசுத்த தூதர்கள், ரா முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத பரிசுத்த தூதர்களின் பெரிய பாதுகாப்பு இவர்களுக்கு உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் நல்ல தெய்வமே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வடநாட்டை நோக்கி வட இந்தியாவை நோக்கி புறப்படுகிற நம்முடைய சுவிசேஷ ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த வீடியோவை ஸ்பான்சர் செய்த அன்பு பிள்ளை, தேவனுடைய பிள்ளை ஓசூரை சேர்ந்த ஹெசியா மற்றும் பெனின் என்ற அன்பு தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹெசியா பெனின் என்கிற அன்பு பிள்ளைகள் ஓசூரிலே இருக்கிறவர்களை கர்த்தரே ஆசீர்வதித்து இவர்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்கள் இவருடைய பொருளாதாரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தர் கூட இருந்து நடத்தும்படியாய் அன்பு பிள்ளைகளோடு இந்த இரவு வேளையிலே தேவ சமூகத்தில் தேவ பர்வதத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் கர்த்தர் நீர் வாளாக்காமல் தலையாக்குவீராக. இவர்களை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து இவர்களுடைய பெயர்களை பெருமைப்படுத்துவீராக. நாளை இவர்களுடைய பிள்ளைகள் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து உமக்கு சாட்சிகளாய் மாறும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையை ஆசீர்வதிங்க ஐயா. இந்த ஃபைலை ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளையும் இதிலே கமெண்ட் பாக்ஸில் எழுதின ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் இவர்களுடைய பிரேயர் விண்ணப்பங்களை, ஜெப விண்ணப்பங்களை கர்த்தரே கேட்டு இவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பதில் கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்,
ஆமென். நிச்சயமாய் அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தாலும், எங்கே, எப்பொழுது, எப்படி நடந்தாலும் அது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒரு நாளும் பாதிக்கப் போவதில்லை. நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள்.